ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن أحياها فكأنما أحيا الناس جميعا صدق الله العلي العظيم. وأيضا قال رسول الله صلى الله عليه وسلم من كان في حاجة أخيه كان الله في حاجته ومن فرج عن مسلم كربة فرج الله عنه بها كربة من كرب يوم القيامة صدق رسول الله صلى الله عليه وسلم. நோக்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்தவனாய், அவனின் தூதராய் அவனியில் வந்துதித்த அருமை நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் வார்த்தையை தங்கள் வாழ்க்கையாய் வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இப்புனிதமிகு ஜும்ஆ சபையில் ஒன்று கூடி நல்ல செய்திகளை கேட்க அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நோய் நொடி இல்லா வாழ்வையும், நீடித்த ஆயுளையும், நிறைந்த செல்வத்தையும், பரிபூர்ணமான ஈமானையும், பாதுகாப்பான வாழ்வையும், மரணத்திற்கு முன் இறைவனின் புனித இல்லமாம் காபா அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துயில் கொண்டிருக்கின்ற ரவுதா இவை இரண்டையும் கண்ணால் கண்டு ஹஜ் உம்ரா ஜியாரா செய்கின்ற நற்பேற்றையும் தந்துருள் புரிவானாக என மனதார துஆ செய்தவனாகவும் எனதுரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா மனித சமுதாயத்தை படைத்து மனிதனின் நேர்வழிக்காக இஸ்லாம் என்கின்ற அற்புதமான மார்க்கத்தை தந்து, அந்த மார்க்கத்தின் வழியாக மனித குலத்திற்கு உயரிய நற்பண்புகளை அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா போதிக்கின்றான். இஸ்லாம் மனிதர்களுக்கு அழகிய நற்பண்புகளை சொல்லித் தருகின்றது. இஸ்லாம் மனிதர்களுக்கு மத்தியிலே அன்பை விதைக்கின்றது. இஸ்லாம் மனிதர்களுக்கு மத்தியிலே சாந்தியை, சமாதானத்தை விரும்புகின்றது. இஸ்லாம் சொல்லித் தருகின்ற உயரிய நற்பண்புகளை நாம் யோசித்து பார்க்கின்ற போது, மனித குலத்திற்கு உகந்த, மனித வாழ்விற்கு தகுந்த, சக மனிதர்களோடு நல்ல முறையில் வாழ்கின்ற ஒரு சமத்துவமிக்க சூழலை இஸ்லாம் சொல்கின்ற உயரிய நற்பண்புகள் ஆக்கி வைப்பதை நாம் பார்க்கின்றோம். இஸ்லாம் சொல்கின்ற, இஸ்லாம் மனிதர்களுக்கு போதிக்கின்ற நற்பண்புகளில் மிக முக்கியமான ஒரு நற்பண்பு என்னவென்றால் மனிதநேயம். இஸ்லாம் மனிதத்தை குறித்து, மனிதநேயத்தை குறித்து உயர்வாக பேசுகின்றது. சக மனிதர்களோடு எப்படி நேயமாக நடந்து கொள்ள வேண்டும், நேயத்தோடு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை. இஸ்லாத்தின் பார்வையில் மனிதநேயம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, மனிதனின் உணர்வு, சிந்தனை, கருத்துக்களோடு பின்னி பிணைந்தது. மக்கள் நெருக்கடியால் பாதிக்கப்படும் போதெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் மனிதநேயம் உள்ளவர்கள் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. பிற மக்களுடைய கஷ்டங்களில் நீங்கள் போய் பங்கெடுங்கள், பிற மக்களை ஒதுக்கி வைத்து விடாதீர்கள். உங்களை சார்ந்த விஷயங்களில் மாத்திரம் கவனம் செலுத்தாமல் உங்கள் எதிரிலே இருப்பவர்களுடைய விஷயங்களிலும்,
உங்கள் எதிரிலே இருப்பவர்களுடைய நடவடிக்கைகளிலும் உங்கள் எதிரிலே இருப்பவர்களுடைய வாழ்வியல் நலனிலும் நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு முஸ்லிமின் உயரிய நற்பண்பாக இருக்கும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. நமது மார்க்கத்தின் தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு தொழுகையை சொல்லித் தந்தவர்கள், நோன்பை சொல்லித் தந்தவர்கள், ஹஜ்ஜினுடைய கடமைகளை எல்லாம் சொல்லித் தந்தவர்கள். ஏன்? இறைவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனை எப்படி வணங்க வேண்டும், அவனுக்கு என்னென்ன நற்காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் போதித்த பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீகத்தை நிரப்பமாக மனித உள்ளத்தில் விதைத்த அந்த எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீகத்தை பற்றி மாத்திரம் பேசவில்லை, அதை தாண்டி மனித வாழ்வியலின் அம்சங்களையும் பேசினார்கள் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய உயரிய நற்பண்புகளை குறித்து பேசினார்கள் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனித நேயத்தை குறித்து பேசினார்கள் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர்கள் சக மனிதர்களுக்கு உதவி புரிதலை குறித்து பேசினார்கள் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சக மனிதர்களுக்கு புரிகின்ற உதவுகின்ற அந்த மனப்பான்மையின் காரணமாக மனிதர்கள் என்னென்ன நலனை தங்களுடைய வாழ்வில் பெறுவார்கள் என்பன போன்ற மனித நேயத்தின் தெளிந்த நீரோடையை மனித சமுதாயத்திற்கு சொல்லி தந்தார்கள் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மார்க்கத்தின் தூதர் பேசினார்கள், இந்த மார்க்கம் பேசியது, இந்த மார்க்கத்தினுடைய இறைவேதங்கள், இறைவசனங்கள், இந்த மார்க்கத்தினுடைய வேதமாம் குர்ஆன் மனித நேயத்தை குறித்து பேசுகின்றது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் யோசித்து பார்க்கின்றோம். வருடந்தோறும் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி வேர்ல்டு ஹியூமானிட்டேரியன் டே, உலக மனிதநேய ஆர்வலர்கள் தினம் என்கின்ற ஒரு தினம் உலகளாவிய முறையில் அனுசரிக்கப்படுகின்றது. மனிதநேய ஆர்வலர்களை ஊக்குவிக்கும் விதமாக இன்னும் அவர்களுடைய மனிதநேய காரியங்களில் அதிக அளவு ஈடுபடுவதற்குண்டான ஒரு ஊக்கமாக இந்த தினங்கள் செயல்படுகின்றது. ஆகஸ்ட் 19 அந்த தினத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற நாம் மனிதநேயத்தை குறித்து யோசிக்கின்றோம், மனிதநேய ஆர்வலர்களை குறித்து யோசிக்கின்றோம். இன்றைக்கு உலகத்தில் மனிதநேயம் எப்படி இருக்கின்றது, மனிதநேய ஆர்வலர்கள் எப்படி இருக்கின்றார்கள், நாம் புரிகின்ற அந்த மனிதநேயத்தினால், சக மனிதர்களுக்கு நாம் செய்கின்ற உதவியினால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றன என்று நம்முடைய மார்க்கம் சொல்கின்றது என்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்கவிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகின்ற வார்த்தைகளில், மனிதநேயம் சார்ந்த வார்த்தைகளில் மிக முக்கியமான ஒரு வார்த்தை திருக்குர்ஆனில் இடம்பெறுகின்றது. வ அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிந்ததை போன்று நீங்கள் மக்களுக்கு உதவி புரியுங்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். இந்த உலகத்துல நம்மை பராமரிப்பதற்கும் நம்மை பாதுகாப்பதற்கும் நமக்கு உணவளிப்பதற்கும் பொறுப்பேற்றிருப்பவன் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா. இந்த உலகத்துல நாம் உண்ணுகின்ற ஒவ்வொரு உணவுக்கும் காரணகர்த்தா யார் என்றால் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா. இந்த உலகத்தில் நாம் வசிக்கின்ற ஒவ்வொரு நொடிக்கும் காரணம் யார் என்றால் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா. இந்த உலகத்தில் பாதுகாப்பாக நிம்மதியோடு நல்ல முறையில் நாம் வாழ்வதற்கு காரணம் அல்லாஹ். அந்த அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுடைய உணவுக்கு நான் பொறுப்பேற்றிருக்கின்றேன், உங்களுடைய பாதுகாப்பிற்கு நான் பொறுப்பேற்றிருக்கின்றேன், உங்களுடைய பராமரிப்புக்கு நான் பொறுப்பேற்றிருக்கின்றேன், உங்களுக்கு பல உதவிகளை நான் புரிகின்றேன். உங்களுக்கு நான் எப்படி உதவி புரிகின்றேனோ அதே போன்று பிற மக்களுக்கு நீங்கள் உதவுங்கள் என்கின்றான் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா. உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே இருந்து உதவி கிடைக்கின்றது அல்லவா, அதே உதவியை நீங்கள் பிற மக்களுக்கு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். இறைவேதமாம் குர்ஆன் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது. அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இன்னொரு இடத்தில் சொல்வான், வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன்னாஸ ஜமீஆ, யார் ஒரு மனிதரை வாழ வைக்கின்றாரோ, ஏதாவது ஒரு உதவியின் மூலமாக ஒரே ஒரு மனிதரை நல்ல முறையில் வாழ்வதற்கு நாம் காரணமாக ஆகிவிட்டோம் என்று சொன்னார். ஒரே ஒரு மனிதர் நம்முடைய நடவடிக்கையின் மூலமாக, நம்முடைய மனிதநேய பண்புகளின் மூலமாக, நம்முடைய உதவி கரத்தின் மூலமாக அவருடைய வாழ்வு செம்மைப்படுத்தப்பட்டது என்று சொன்னால், அவர் நல்ல முறையில் வாழ்வதற்குண்டான வழிவகையை நாம் செய்துவிட்டோம் என்று சொன்னால்,
அவர் அனைவரையும் வாழ வைத்தவர் போலாவார் என்பதாக குர்ஆன் சொல்கின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுடைய வாழ்க்கையில யாராவது ஒரு நபரை நீங்கள் வாழ வையுங்கள், ஒரு மனிதருக்கு நீங்கள் நல்லது செய்யுங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்வில் நீங்கள் விளக்கேற்றுங்கள், அவரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஒருவரிடத்தில் நீங்கள் நடந்து கொண்டாலும் கூட ஒட்டுமொத்த மனிதர்களும் மனித குலத்துக்கும் நீங்கள் நன்மை செய்தவர் போன்ற ஆவீர்கள் என்பதாக திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் யோசித்து பார்க்கின்றோம். மனிதநேயத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற மார்க்கம், பிறருக்கு உதவி புரியுங்கள் என்று சொல்கின்ற மார்க்கம், பிறரிடத்திலே அன்போடு பண்போடு அரவணைப்போடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற மார்க்கம், உங்களால் முடிந்த அளவிற்கு உதவியும் செய்யுங்கள் என்று சொல்கின்ற மார்க்கம் இன்னொன்றையும் சேர்த்து சொல்கின்றது. இதையெல்லாம் நீங்கள் செய்கின்ற காரணங்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு என்றும் சொல்கின்றது. உங்களுக்கு நிரப்பமான நன்மைகள் இருக்கின்றது என்று சொல்கின்றது. நீங்க பிறருக்கு உதவி புரியுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அப்படி கடந்துட்டு போகல. உங்களுக்கு என்ன ஆதாயம், நமக்கு என்ன ஆதாயம்? நாம் செய்கின்ற உதவியை விட பன்மடங்கு ஆதாயத்தை அல்லாஹ் தருகின்றான் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையில நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, மன் கான ஃபி ஹாஜதி அஹீஹி, இந்த உலகத்துல எவர் ஒருவர் தன்னுடைய சகோதரர், தன்னுடைய சக மனிதனுடைய கஷ்டகாலங்களிலோ அவருடைய தேவைகளிலோ யார் பங்கு பெறுகின்றாரோ, எவர் ஒருவர் தன்னுடைய சகோதரரின் தேவையில் பங்கு பெறுகின்றாரோ, கானல்லாஹு ஃபி ஹாஜதிஹி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய தேவைகளில் பங்கு பெறுகின்றான். சக மனிதருடைய தேவைகளை நாம் நிறைவேற்றுகின்ற போது நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற பொறுப்பை யார் ஏற்கின்றார்? அல்லாஹ் ஏற்கின்றான். அல்லாஹ் நமக்கு பொறுப்புதாரியாக ஆகுகின்றான். வமன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பத்தன், யார் ஒரு முஸ்லிமின் துன்பத்தை நீக்குகிறாரோ, எவர் ஒருவர் தன்னுடைய சக முஸ்லிமினுடைய துன்பத்தை நீக்குவதற்குண்டான காரியங்களை செய்கின்றாரோ, ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு பிஹா குர்பத்தம் மின் குரபி யௌமில் கியாமா, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாளைக்கு மறுமையில கியாமத் நாள்ல அவருக்கு ஏற்படுகின்ற துன்பங்களை நீக்குகின்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றான் என்கின்றார்கள் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்துல பிறருக்கு நாம் உதவி செய்கின்ற போது நமக்கு உதவி செய்யக்கூடியவனாக அல்லாஹ் மாறிவிடுகின்றான். இந்த உலகத்துல பிறருடைய கஷ்ட நஷ்டங்கள்ல நாம பங்கெடுத்துக் கொள்கின்ற போது இந்த உலகத்தினுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் பெரிதல்ல, மறுமையின் துன்பங்கள் துயரங்களை குறித்து பலமுறை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். மறுமையின் அதாபுகளை குறித்து வேதனைகளை குறித்து நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கின்றோம். கபரினுடைய வேதனையை கேள்விப்பட்டிருக்கின்றோம். நரகத்தினுடைய வேதனைகளில் எப்படியெல்லாம் வேதனைகள் ஏற்படும் என்பதை எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோமே. அந்த கஷ்ட காலங்களில், அந்த வேதனை காலங்களில், அந்த துன்ப காலங்களில் உங்களுடைய துன்பத்திற்கு அல்லாஹ் பொறுப்பேற்கின்றோம். உங்களுடைய துன்பங்களை நீக்குகின்ற பொறுப்பை அகிலத்தை படைத்த, அகிலத்தினுடைய அனைத்திற்கும் காரணகர்த்தாவாக இருக்கின்ற அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பொறுப்பேற்றுக் கொள்கின்றான் என்பதாக பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பிறருடைய கஷ்டங்களில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனோப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும். பிறருடைய துன்ப துயரங்களின் போது அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி அவர்களை மீட்டு கொண்டு அவர்களுக்கென்ற ஒரு நல்வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு நல்ல முயற்சியில் உண்மை முஸ்லிம் என்பவன் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபடுவதனால் பன்மடங்கு நன்மைகளை, உதவிகளை அல்லாஹ்விடத்திலே இருந்து நாம் பெற முடியும் என்பதாக இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. வரலாறுகளில் போய் தேடி பார்க்கின்றோம். பிறருக்கு உதவி புரிந்த காரணத்தினால், சக பிறவிகளுக்கு, சக மனிதர்களுக்கு உதவி புரிந்த காரணத்தினால் மனிதர்கள் எப்படியெல்லாம் நலவுகளை அனுபவித்திருக்கின்றார்கள், அடைந்திருக்கின்றார்கள் என்கின்ற அந்த வரலாறுகளை தேடுகின்ற போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு நினைவு வருகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்படுகின்ற ஒரு நபி. ஃபிரௌன் என்கின்ற ஒரு காட்டு மிராண்டித்தனமான அசுர ஆட்சியை செய்து கொண்டிருந்த அந்த மன்னனின் காலகட்டத்தில் நபியாக அனுப்பப்பட்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். நீண்ட வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தை ஃபிரௌனிடத்திலே எத்தி வைக்கின்ற போது ஃபிரௌன் அவர்களை கொல்வதற்கு உத்தரவிட்டான். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட அந்த நகரில் இருந்து வெளியேற்றப்படுகின்றார்கள். உயிருக்கு பயந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வேறு தேசத்திலே ஒதுங்குகின்றார்கள்.
சொந்த ஊரை சொந்த மண்ணை விட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வேறு மண்ணுக்கு ஹிஜ்ரத் செய்து போகின்றார்கள். மதியன் என்கின்ற ஒரு நகரை அடைகின்றார்கள். கடுமையான பசி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு. நீண்ட நாள் பயணம், கடுமையான பசி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு. ஒரு மரத்தினுடைய நிழலடியில உட்கார்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அந்த மரத்துக்கு நேரா ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்கு. யாராவது வந்தா ஏதாவது உணவு கேட்கலாமே, இதுக்கு மேல நடக்கிறதுக்கு சக்தி அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற நிலையில மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு மரத்தினுடைய நிழலடியில் அமர்ந்திருக்க, எதிரில் இருக்கிற கிணத்துக்கு பக்கத்துல ஒரு 2 ஆட்டு இடையர்கள் வந்தார்கள். ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்கள் வந்தாங்க. வந்து அந்த கிணத்துக்கு மேல பெரிய பாறாங்கல் ஒன்று இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் சேர்ந்து தூக்கி ஒதுக்கி வைக்கிற பாறாங்கல். அந்த ஆட்டிடையர்கள் அந்த பாறாங்கல்லை ஒதுக்கி வைத்தார்கள். தூக்கி கிணத்துல தூக்கி வெளியே வச்சுட்டு ஒரு பெரிய வாளி, கனமான வாளி, தண்ணீர் எடுக்கக்கூடிய ஒரு கருவி, அந்த கருவியை கிணத்துக்குள்ள போட்டு தண்ணீரை இறைத்து தன்னுடைய ஆடுகளுக்கு அவர்கள் கொடுத்தார்கள். அந்த ஆடுகளும் தண்ணீரை பருகி கொண்டிருந்தன. இதற்கிடையில இதை தூரத்திலே இருந்து கொண்டு 2 பெண்மணிகள் ஒதுங்கி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கைகளிலும் ஆடு இருக்கின்றது. வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆட்டிடையர்களுடைய அந்த செயல்பாடுகளை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் பார்க்கின்றார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த பெண்மணிகளிடத்திலே சென்றார்கள். நீங்களும் ஆடு வைத்திருக்கின்றீர்கள், ஏன் நீங்களும் போய் நீர் கொடுக்கலாமே ஆடுகளுக்கு என்று கேட்கின்றார்கள். அதுக்கு அந்த பெண்மணிகள் சொன்னாங்க, இல்லை, அந்த பாறாங்கல்லை எங்களால் நீக்க முடியாது. கிணற்றுக்கு மேல் வைக்கப்படுகின்ற பாறாங்கல்லை தூக்கி வைப்பதற்கு எங்களுக்கு வலு கிடையாது. அதே போன்று தண்ணீர் இறைக்கக்கூடிய அந்த வாளியையும் எங்களால் தூக்க முடியாது. அதனால தினமும் இந்த ஆட்டிடையர்கள் வருவார்கள், வந்துவிட்டு பாறாங்கல்லை தூக்கி வைப்பார்கள், கிணற்றில இருந்து தண்ணீரை எடுப்பார்கள், தங்களுடைய ஆடுகளுக்கு கொடுப்பார்கள். அந்த ஆடுகள் குடித்து மீதம் வைத்த தண்ணீரை, அவர்கள் போனதற்கு பின்னால் மீதம் கொஞ்சோண்டு தண்ணீர் இருக்கும், அந்த தண்ணீரைத்தான் எங்களுடைய ஆடுகளுக்கு எங்களால் கொடுக்க முடிகின்றது. அவ்வளோண்டு கொஞ்சோண்டு இருக்கக்கூடிய நீரைத்தான் எங்களுடைய ஆடுகளுக்கு கொடுக்க முடிகின்றது. காரணம், நாங்கள் பலகீனமாக இருக்கின்றோம், எங்களால் நீரை எடுக்க முடியாது என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே சொல்ல, ஆட்டிடையர்களும் சென்று விடுகின்றார்கள். பாறாங்கல்லை தூக்கி மீண்டும் கிணற்றின் மேல் வைத்து விட்டு சென்று விடுகின்றார்கள். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க போனாங்க கிணத்துக்கு பக்கத்துல. தனி ஒரு ஆளாக எப்படி உதவிக்கரம் நீட்டுகின்றார்கள் பாருங்கள். தனி ஒரு ஆளாக பாறாங்கல்லை தூக்கி வெளியே வைக்கின்றார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அந்த பெரிய வாளியை உள்ளே விடுகின்றார்கள், நீரை எடுக்கின்றார்கள், பெண்மணிகளை அழைக்கின்றார்கள், ஆடுகளுக்கு நீர் புகட்டுகின்றார்கள், இவர்களும் தண்ணீரை குடிக்கின்றார்கள். அந்த பெண்மணிகளும் நீரை வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடிய அளவிற்கு நீரை அந்த பெண்மணிகளுக்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எடுத்து கொடுக்கின்றார்கள். என்பதோடு மாத்திரமல்ல, அந்த பெண்மணிகள் வெகு தூரமாக இல்லத்திற்கு செல்ல வேண்டும் அல்லவா, இடையில் அவர்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஒரு பாதுகாவலராக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த பெண்மணிகளுக்கு பின்னால், பெண்மணிகளை முன்னே நடக்க விட்டு பின்னால் அந்த பெண்மணிகளுக்கு உண்டான பாதுகாவலராக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வீடு வரை சென்றார்கள் என்பதாக வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். குர்ஆன் பேசுகின்ற வரலாறு. 2 பெண்மணிகள் கஷ்டப்படுகின்றார்கள், அவர்களுக்கென்று ஒரு சிரமம் ஏற்படுகின்றது என்கின்ற நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்த உதவி, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் உதவி செய்தார்கள். மனிதநேயம் அப்படின்னு பேசுறப்ப, உதவி புரிதல் என்று பேசுகின்ற போது, இது பெரிய பெரிய உதவி நம்ம செய்யணும், பெரிய பணங்காசு அள்ளி தூவணும், நம்ம கிட்ட இல்லைனாலும் நம்ம கொடுத்து உதவணும், இதுவெல்லாம் 2ஆம் தரம். நம்மால் என்ன முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டும். ஒரு பேருந்தில் ஏறுகின்றோம், பஸ்ஸில் ஏறுறோம், நமக்கு முன்னாடி முதியவர்கள் நிற்கின்றார்கள், குழந்தைகள் நிற்கின்றார்கள் என்று சொன்னால் முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடமளித்து நாம் எழுந்து அவர்களை அமரச் செய்வதும் மனிதநேயம்தான். விபத்துகளில் சிக்கி இருக்கக்கூடிய சிறிய காயமோ பெரிய காயமோ எவரேனும் ஏதேனும் விபத்தில் சிக்கிவிட்டார் என்று சொன்னால் அவருக்கு உதவி புரிதல் மனிதநேயம். ரோட்டிலே நடந்து செல்கின்றோம், பாதசாரிகளுக்கு இடையூறாக கிடக்கின்ற முற்களை கற்களை நீக்கினோம் என்று சொன்னால் அதுவும் மனிதநேயம். சின்னஞ்சிறு உதவிகள் கூட அல்லாஹ்விடத்திலே மிக பெரும் பகரங்களை நமக்கு பெற்றுத்தரும் என்பதை நாம் யோசிக்கின்றோம். ஒரு பேங்க்குக்கு போறோம், பேங்க்ல இப்ப காசு எடுக்கிறதுக்கோ போடுறதுக்கோ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும். நாம ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருப்போம், யாராவது ஒருத்தவங்க எழுத படிக்க தெரியாதவங்க வந்து எனக்கு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுப்பா அப்படின்னு கேட்டு அதை நாம ஃபில் பண்ணி கொடுத்தோம்னு சொன்னா இது ஒரு மனிதநேயம்.
இது ஒரு உதவி. இப்படி சின்னஞ்சிறு விஷயங்களில் எல்லாம் நாம் செய்கின்ற உதவிகளுக்கு அல்லாஹ்விடத்திலே பெரும் கூலி உண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சின்ன உதவி, அந்த பெண்மணிகளுக்கு தண்ணீரை ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சன்மானம் என்ன? அந்த பெண்மணிகள் யார் என்றால், மதியன் நகரத்தினுடைய மாபெரும் நபியாக திகழ்ந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பெண்மணிகள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பெண் குழந்தைகள் அவர்கள். தன்னுடைய தந்தையிடத்தில் இரு பெண்மணிகளும் சென்று இதுபோன்று ஒரு மனிதர் எங்களுக்கு உதவினார் என்று சொல்ல, அந்த மனிதரை அழைத்து வாருங்கள் என்று சொல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அங்கு போக, நாடோடியாக, நாடு இல்லாமல், வேறு வழி இல்லாமல், ஃபிரௌனுக்கு பயந்து உண்ண உணவு கூட இல்லாமல் வந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அவர்களிடத்தில் இயல்பாக இருந்த அந்த உதவி புரிதல் தன்மையினால், மனிதநேய தன்மையினால் அவங்களுக்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அறிமுகம் கிடைக்கின்றது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு வேலை தந்தார்கள். தன்னுடைய ஆடுகளை மேய்க்கின்ற வேலையை தந்தார்கள். கிட்டத்தட்ட 8 வருட காலமாக நாணயமாக, நேர்மையாக, நீதமாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே வேலை செய்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். 8 ஆண்டு காலமாக அவர்களுக்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பொறுப்புதாரியாக இருந்தார்கள். அங்கேயே உணவுண்டார்கள், அங்கேயே தங்கினார்கள். ஃபிரௌனுக்கு பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லாத அளவிற்கு நிம்மதியாக இருந்தார்கள். 8 வருடங்களுக்கு பின்னால் அந்த மூசாவினுடைய நற்குணங்களை பார்த்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய பெண்மணிகளில் ஒரு பெண்ணை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள் என்பதாக வரலாறுகள் நம்ம பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மனைவி சபூரா அவர்கள் யார் என்றால் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மகள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களில் தங்களுடைய மனிதநேய உதவி புரிதல் பண்பினால் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுடைய சோதனையான காலகட்டத்தின் போது அவர்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்கின்ற அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தான் என்பதாக வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னா, கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யோசித்து பார்க்கின்றோம். பெரிய உதவிகள் எல்லாம் வேண்டாம், நம்மால் செய்ய முடிகின்ற சின்னஞ்சிறு உதவிகளை நாம் செய்கின்ற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நிரப்பமான நன்மைகளை மறுமையில் நமக்கு வைத்திருக்கின்றான். சில நேரங்களில் இந்த உலகத்தில் கூட நாம் செய்த உதவிக்குண்டான பகரத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வேறு விதமாக நமக்கு தந்து விடுவான். நம்மிடத்திலே இருக்க வேண்டிய அந்த மனிதநேய பண்பு, சின்னஞ்சிறு விஷயங்களில் எல்லாம் சக மனிதர்களையும் நாம் யோசிக்க வேண்டும். கஷ்ட நஷ்டங்களில் சக மனிதர்களோடு அந்த கஷ்ட நஷ்டங்களை பங்கு போட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் நம்முடைய மனம் இருந்தது என்று சொன்னால், நாம் மனிதநேயம் படைத்தவர்கள், முஸ்லிம்களாக வாழ்க தகுதியுடையவர்கள் என்கின்ற நிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கு பிரியமானவர்கள் யார் என்பதாக பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேள்வி தொடுக்கப்பட்டது. ஐயுன் நாசி அஹப்பு இலல்லாஹ், நபியே நாயகமே, அல்லாஹ்விற்கு பிரியமானவர்கள் யார் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். வ ஐயுல் அஅமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு பிரியமான அமல் எது என்று பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டபோது பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புன் நாசி இலல்லாஹி தஆலா அன்ஃபஉம் லின்னாஸ், அல்லாஹ்விற்கு பிரியமான மனிதர்களிலேயே அல்லாஹ்விற்கு பிரியமான மனிதர்கள் யார் தெரியுமா? அவர்கள் மனிதர்களுக்கு பயனுள்ளவர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர்களில் அல்லாஹ்விற்கு பிரியமானவர்கள் யார் தெரியுமா? சக மனிதர்களுக்கு பயனுள்ளவர்கள். தன்னுடைய வாழ்வில் தான் மாத்திரம் பயனடைந்தவர் அல்ல, தன்னுடைய வாழ்வின் மூலமாக சக மனிதர் வாழ்விற்கு பயனடைத்தவர்கள், சக மனிதர்களுக்கு உபயோகப்பட்டவர்கள், சக மனிதர்களை உபசரித்தவர்கள், சக மனிதர்களிடத்திலே அன்பு செலுத்தியவர்கள், பாசம் செலுத்தியவர்கள், அவர்களின் மீது இரக்கம் பட்டவர்கள், அவர்களுடைய துன்பதுயரங்கள் கஷ்ட நஷ்டங்களில் பங்கு பெற்றவர்கள், இவர்கள்தான் அல்லாஹ்விற்கு பிரியமானவர்கள் என்பதாக அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். வ அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு பிரியமான அமல்கள் எது தெரியுமா? இந்த உலகத்தினுடைய அமல்களில் நாம் தொழுகின்றோம், நோன்பு நோக்கின்றோம், ஜக்காத்து கொடுக்கின்றோம், ஹஜ் செய்கின்றோம். இந்த அமல்களில் எல்லாம், இப்படி நாம் செய்கின்ற அமல்களில் எல்லாம் அல்லாஹ்விற்கு பிடித்தமான அமல் எது தெரியுமா? சுரூருன் ததுகுலுஹு அலா முஸ்லிமின், ஒரு முஸ்லிம் சகோதரனின் உள்ளத்தில் மகிழ்ச்சியை நீங்கள் நிரப்பினீர்கள் என்று சொன்னால் அந்த அமல் அல்லாஹ்விற்கு பிடித்த அமல் என்றார்கள் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஸ்லிமினுடைய உள்ளத்தில் உங்களால் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது என்று சொன்னால்
அந்த அமல் அல்லாஹ்விற்கு பிரியமான அமல். அவ் தக்ஷிஃபு அன்ஹு குர்பத்தன், ஒரு முஸ்லிமினுடைய துன்பதுயரங்களை நீங்கள் அவனுடைய உள்ளத்தில் இருந்து நீக்கினீர்கள் என்று சொன்னால் அந்த அமல் அல்லாஹ்விற்கு பிடித்த அமல் என்று சொன்னார்கள். அவ் தக்லி அன்ஹு தைனன், ஒரு முஸ்லிமினுடைய கடன் சுமை நீங்குவதற்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த அமல் அல்லாஹ்விற்கு பிடித்தமான அமல் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ் தத்திருது அன்ஹு ஜூஅன், ஒரு முஸ்லிமினுடைய பசியை உங்களால் போக்க முடியும் என்று சொன்னார். ஒரு முஸ்லிமினுடைய பசியை போக்குவதற்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரியமானவர்கள், உங்களுடைய அமல் அல்லாஹ்விடத்திலே பிரியமானது என்பதாக பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் என்று சொன்னால், வணக்க வழிபாடுகளில் மட்டும் கவனம் செலுத்துபவரை விட வணக்கங்கள் புரிந்து பிற மக்களுக்கு பயனுள்ள வகையில் வாழ்பவரே ஆக சிறந்தவரும் இறைவனுக்கு ஓப்பானவரும் ஆவார் என்பதாக பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி மொழிகள் நமக்கு சொல்லித் தருகின்றது என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களை நாம் யோசித்து பார்க்கின்றோம். வெறும் சொற்களால் மாத்திரம் மனிதநேயத்தை குறித்து அலங்கரித்தவர்கள் அல்ல பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு உலகத்துல மிக பெரும் மனிதநேய தலைவர்கள், மனிதநேய ஆர்வலர்கள் என்றெல்லாம் தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய, சமூகத்தில் பேர் வாங்கி இருக்கக்கூடிய பல நபர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வார்த்தைகளில் தான் மனிதநேயம் இருக்கின்றது. அவர்களுடைய வார்த்தையில் தான் மனிதநேயம் இருக்கின்றதை தவிர வாழ்வில் இல்லை. பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையில் எல்லா நிலையிலும் மனிதநேயம் இருந்ததை போன்று வாழ்விலும் மனிதநேயம் இருந்தது. பெருமானாருடைய வாழ்வில் எல்லா பக்கத்திலும் மனிதநேயம் மிக்கவர்களாக பெருமானார் இருந்தார்கள். ஏதோ நபித்துவத்தை அடைந்ததற்கு பின்னால் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதநேய ஆர்வலராக மாறவில்லை. அல்லாஹ்வை அறிந்ததற்கு பின்னால் மனிதநேய ஆர்வலர் அல்ல பெருமானார். இந்த மார்க்கத்தை அறிந்ததற்கு பின்னால் மனிதநேய ஆர்வலர் அல்ல. மார்க்கத்திற்கு முன்னால், மாணவி என்கின்ற அந்தஸ்தை அடைவதற்கு முன்னால், நபித்துவத்தை அடைவதற்கு முன்னாலும் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த மனிதநேய ஆர்வலராக இருந்தார்கள். இந்த உலகத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இந்த உலகத்தினுடைய இறுதி வரை சிறந்த மனித ஆர்வலர் என்கின்ற பட்டத்தை ஒருவருக்கு தர வேண்டும் என்று சொன்னால், மாணவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட தகுதி படித்த ஒரு மனிதரை இந்த மனித குலம் சந்திக்க முடியாது. வார்த்தையில் மாத்திரமல்ல, வாழ்க்கையிலும் மனிதநேய ஆர்வலராக, நபித்துவத்திற்கு முன்னால் வாழ்ந்த காலகட்டத்திலும் சிறந்த மனிதநேய ஆர்வலராக இருந்தார்கள் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் எல்லாம் பெருமானாரின் வரலாறை படிக்கின்றோமே. பெருமானாருக்கு பெருமானாருடைய நபித்துவ வாழ்க்கைக்கு முன்னுண்டான வரலாற்றை நீங்கள் பாருங்கள். இளமை வயதை அடைகின்ற பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபு தாலிப் அவர்களுடைய வீட்டில் வளர்ந்த அந்த இளமகன் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு தாலிபின் வீட்டிற்காக ஏதேனும் பொருளை வாங்க செல்வதாக இருந்தால், சந்தைக்கு செல்வதாக இருந்தால், அந்த வீட்டிற்குண்டான பொருளை மாத்திரம் வாங்கக்கூடியவர்களாக இல்லை. சந்தைக்கு போகின்ற போது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டினுடைய கதவையும் தட்டி அவர்கள் சொல்வார்கள், முகம்மது வந்திருக்கின்றேன், சந்தைக்கு செல்கின்றேன், முகம்மது வந்திருக்கின்றேன், சந்தைக்கு செல்கின்றேன், உங்களுக்கு ஏதேனும் பொருள் தேவையா என்று சொல்லுங்கள், நான் வாங்கி தருகின்றேன் என்று சொல்வார்கள் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் வீட்டு தேவையை என்னிடத்திலே சொல்லுங்கள், நான் வாங்கி தருகின்றேன் என்பதாக பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக வரலாறுகளில் நாம் பார்க்கின்றோமே. எத்தனையோ மூதாட்டிகளுடைய துயர்களை துடைத்தவர்களாக பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் என்கின்ற வரலாறுகளை நாம் பார்க்கின்றோமே. குறிப்பாக முதியவர்களுக்கு தேடி தேடி உதவி செய்யக்கூடியவர்களாக நபித்துவத்திற்கு முன்னுண்டான வரலாறுகளை நான் சொல்கின்றேன். பெருமானாரின் வரலாறுகளை முழுக்க 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 மனிதநேய ஆர்வலராக வார்த்தையில் மாத்திரமல்ல வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார்கள் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்துணை சான்றுகளை நாம் சொல்வது. அபுஜஹல் என்கின்ற கொடியவன் நமக்கெல்லாம் தெரியும். அந்த அபுஜஹல் ஒரு அனாதை சிறுவனுடைய சொத்துக்கு பொறுப்புதாரியாக நியமிக்கப்பட்டான். ஒரு அனாதை சிறுவன், அந்த சிறுவனுக்கு நிறைய சொத்து பத்துக்கள். அந்த சிறுவனுடைய சொத்துக்கு அபுஜஹல் பொறுப்புதாரி, அத்தாம்மா கிடையாது, அபுஜஹல் தான் பொறுப்புதாரி. சொத்துக்கு பொறுப்புதாரியாக இவன் இருக்கின்ற காரணத்தினால் அனாதை சிறுவனுடைய சொத்துக்களை அனுபவிக்கின்ற இடத்திலும் இவன் தான் இருந்தான். சொத்துக்களை எல்லாம் அபகரிச்சுக்கிட்டான்.
அந்த அனாதை சிறுவன் மிகவும் கடினமான கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய வாழ்நாளை அவன் அமைத்துக் கொண்டிருந்தான். போடுவதற்கு நல்ல உடை கூட கிடையாது. ஒரு முறை அபூஜஹலுடைய வீட்டிற்கு சென்று அவன் கேட்கின்றான், எனக்கு போடுறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாவது கொடுங்க, என் சொத்து பத்தை எல்லாம் நீங்க எடுத்து இப்படி அனுபவிக்கிறீங்களே, எங்க அத்தாமா எனக்காண்டி சொத்து விட்டுட்டு போன சொத்தை எல்லாம் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்களே, எனக்கு போடுறதுக்கு நல்ல ட்ரெஸ் கூட இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, அதெல்லாம் அடுத்த விஷயம், போடுறதுக்கு ஒரு நல்ல உடை இல்லை, நான் மிகவும் கேவலமான ஒரு நிலையில் இருக்கின்றேன், ஒரு உடையாவது ஒரு ஆடையாவது உங்களுடைய ஒரு பழைய ஆடையாவது தாருங்கள் என்பதாக அந்த அனாதை சிறுவன் அபூஜஹலிடத்தில் கேட்க, நெஞ்சிலே கை வைத்து அனாதை சிறுவனை தள்ளி விடுகின்றான் அபூஜஹல். அந்த அனாதை சிறுவனுக்கு கோபம் வந்து விட்டது. காபாவினுடைய முச்சந்திக்கு வருகின்றான், காபத்துல்லாவினுடைய முச்சந்திக்கு வருகின்றான். அங்கே பல நபர்கள் அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். பல கோத்திரத்தினுடைய பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் கேட்கும் விதமாக கத்துகின்றான் அந்த சிறுவன். அபூஜஹல் எனக்கு துரோகம் இழைக்கின்றான், அபூஜஹல் என்னுடைய சொத்துக்களை அவன் திருடி வைத்துக் கொண்டான், எனக்கு துரோகம் இழைக்கின்றான், எனக்கு கஷ்டம் கொடுக்கின்றான், உடுத்த உடை கூட தராமல் என்னை சிரமத்திற்கு ஆளாக்குகின்றான், என்னுடைய சொத்துக்களை அவனிடத்தில் இருந்து மீட்டு தருபவர்கள் யாராவது இருக்கின்றீர்களா, எனக்கு யாரேனும் உதவி புரிவீர்களா, அபூஜஹலை எதிர்த்து அவனுக்கு எதிராக களமாடி என்னுடைய சொத்துக்களை என்னிடத்திலே மீட்டு கொடுக்கக்கூடியவர்கள் யாரேனும் இருக்கின்றீர்களா அப்படின்ட்டு காபாவின் முச்சந்தியில் நின்று கொண்டு மிக பெரும் குல தலைவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபையில அந்த அனாதை சிறுவன் கொந்தளிக்க கத்துகின்ற போது ஒரு நபர் கூட எந்திரிக்கல, ஒரு நபர் கூட அவனுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. மாறாக சில நயவஞ்சக தலைவர்கள், குறிப்பாக பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட சில மனிதர்கள் அந்த சிறுவனிடத்திலே வந்தார்கள். வந்து சொன்னாங்க, எப்பா அபூஜஹலை எல்லாம் எங்களால் எதிர்க்க முடியாது, அபூஜஹல்கிட்ட போராடி உன்ட்ட எங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வாங்கி தர முடியாது, ஆனால் எங்களால் உதவி பண்ண முடியும், என்னன்னா யார் உனக்கு அந்த நற்காரியத்தை செஞ்சு தருவாங்க அப்படின்னு எங்களால் காட்ட முடியும், யாரு அபூஜஹலை எதிர்த்து உனக்காக உன்னுடைய சொத்துக்களை வாங்கி தருவார்கள் என்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த நயவஞ்சக தலைவர்கள் எல்லாம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே காபத்துல்லாவின் ஓரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதோ அமர்ந்திருக்கின்றாரே முஹம்மது, அந்த முஹம்மதிடத்திலே போய் நீ கேள், அந்த முஹம்மதிடத்திலே நீ உதவி கேள், அந்த முஹம்மது அபூஜஹலை எதிர்த்து களமாடுவார், அந்த முஹம்மது உனக்கு உதவி செய்வார், அவரிடத்திலே போய் கேள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது குரோதம் கொண்ட காரணத்தினால் அபூஜஹலுக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பகை கொண்டிருந்தான் அபூஜஹல், உக்கிரமான பகை கொண்டிருந்தான். எனவே முஹம்மதை அபூஜஹலிடத்தில் எப்படியாவது கோர்த்து விட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில், கேவலமான ஒரு நோக்கத்தில் அந்த தலைவர்கள் எல்லாம் அந்த அனாதை சிறுவனிடத்தில் சொல்ல, அந்த அனாதை சிறுவன் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செல்கின்றான். சென்று பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தன்னுடைய நிலையை எடுத்து கூறுகின்றான். எனக்கு அபூஜஹலிடத்திலே இருந்து என்னுடைய சொத்துக்களை மீட்டுக் கொடுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கோரிக்கை வைக்கின்ற போது அந்த கருணையே உண்டான ஹாத்தமு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைவிரிக்கவில்லையே, நான் உனக்கு உதவ முடியாது என்று கைவிரிக்கவில்லையே பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உயர்ந்த மனித ஆர்வலர், கைவிரிக்கவில்லை. அந்த அனாதை சிறுவனுடைய கையை பிடித்தார்கள், கையை பிடித்து கொண்டு அபூஜஹலுடைய இல்லத்தை நோக்கி போனார்கள் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூஜஹலுடைய இல்லத்தை நோக்கி சென்றார்கள் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டுக்குள்ள அபூஜஹல் தன்னுடைய மனைவியிடத்திலே கொந்தளித்து கொண்டிருந்தான். அபூஜஹலுக்கு 24 மணி நேரம் வேலையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டிக் கொண்டே இருப்பது. எப்ப பார்த்தாலும் மூச்சுக்கு சஹாபாக்கள் கூட பெருமானாருடைய பேரை அந்த அளவிற்கு சொல்லி இருக்க மாட்டார்கள். இவன் மூச்சுக்கு முன்னொரு தடவை முகம்மதை அழிக்க வேண்டும், முகம்மதை ஏதாவது செய்யணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கவன் மனைவி இடத்திலே அந்த தருணத்திலே திட்டிக் கொண்டிருந்தான் அபூஜஹல். முகம்மது ரொம்ப மோசமான ஒரு இதுவை பேசிட்டு இருக்காரு, ஏதோ ஏகத்துவன்ற பேர்ல, அல்லாஹ் தான் இறைவன் அப்படின்ற பேர்ல, தான் அல்லாஹ்வினுடைய தூதர் அப்படின்ற பேர்ல மிக பெரும் அழிச்சாட்டியத்தை முகம்மது செஞ்சிட்டு இருக்காரு. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு, அவன் சொல்ற வார்த்தை, எனக்கு இருக்கிற கோவத்துக்கு இப்ப மட்டும் அவர் என் முன்னாடி வந்து நின்னாரு அப்படின்னு சொன்னா அவரை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் அப்படின்ட்டு தன்னுடைய மனைவியிடத்திலே அவன் சொல்லி கொண்டிருக்கின்றான். முகம்மது மட்டும் இப்ப என் கண்ணு முன்னாடி வரட்டும்,
அவரை உண்டில்லன்னு பண்ணிடுவான் அப்படின்ட்டு இவன் கோபத்துல கொக்கரிச்சிட்டு இருக்கிறப்ப அங்கே அவனுடைய வீட்டின் கதவு தட்டப்படுகின்றது. வீட்டின் கதவு தட்டப்படுகின்றது. திறந்து பார்க்கின்றான். திறந்து பார்த்தால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். அபூஜஹல் பார்க்கின்றான், வியக்கின்றான். அவன் எவ்வளவு கோபமா பேசிட்டு இருந்தான். கோபம் எதுவுமே அங்கே வெளிப்படவில்லை. அப்படியே கயிற்றால் கட்டி போடப்பட்டவனை போன்று நிற்கின்றான். ஒரு கட்டத்துக்கு மேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உபசரிக்கின்றான். வாருங்கள் முகமதே, என்ன வேண்டும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறான். இதெல்லாம் வரலாறுங்க, எதுவும் கதை கிடையாது. வாருங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க பெருமானார் அந்த அனாதை சிறுவனை காட்டி சொன்னார்கள், இவனுடைய சொத்துக்கள் உங்களிடத்திலே இருக்கின்றது. நீங்கள் இவனுடைய அனாதை சிறுவனுடைய சொத்துக்கு பொறுப்புதாரியாக இருக்கின்றீர்கள். அவன் இப்போது தன்னுடைய சொத்தை கேட்கின்றான். அதை அவனுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்ல, கொடுத்து விடுகின்றேன் என்று சொல்லி கொடுக்கவும் செய்தான் அபூஜஹல். மறு பேச்சு பேசலங்க, எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கல. பெருமானார் கேட்டவுடன் கொடுத்தான் அபூஜஹல். இங்க ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த மனித ஆர்வலர், சிறந்த மனிதநேய மாண்பாளர். அந்த அனாதை சிறுவன் வந்து கேட்டவுடன் எந்தவித மறுப்பும் எந்தவித கருத்தும் தெரிவிக்காமல் பெருமானார் போனார்கள். அபூஜஹல் மறுப்பு தெரிவிக்காமல் கொடுத்தான். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நீங்கள் பிறருக்கு செய்கின்ற உதவிகள், நீங்கள் பிறரிடத்திலே மனிதநேயத்தோடு நடந்து கொள்கின்ற போது உங்களுக்கு அல்லாஹ் செய்கின்ற உதவி உங்களுடைய கண்களுக்கே தெரியாமல் வரும் என்று சொன்னேனே. இங்க அபூஜஹல் ரொம்ப வீராப்பா பேசிட்டு சொத்து பத்துக்களை எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டான். கதவை மூடிட்டு உள்ள வந்தான். அவனுடைய மனைவி அவனை பார்த்து ஏளனமாக சிரித்தாள். இப்பதான் எனக்கு முன்னாடி நின்று நீ கம்பு சுத்திட்டு இருந்த, முகம்மது மட்டும் என் கண்ணுல போய் அவங்க கண்ணு முன்னாடி வந்தாருன்னு சொன்னா அவரை என்ன பண்ணுவனே தெரியாது, எப்படியோ பண்ணிடுவேன், முகம்மதை உண்டில்லன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு இப்ப சொல்லிட்டு இருந்தியப்பா. இவ்வளவு நேரம் கொந்தளிச்சிட்டு இருந்தியே, நீ கேட்டதை போன்று முகம்மது தானே வந்தார், ஏன் முகம்மதை ஒன்றும் செய்யாமல் விட்டு விட்டாய், உன்னுடைய கோபம் எங்கு போனது என்று கேட்கின்ற போது அபூஜஹல் சொன்னான், என்னுடைய பயம் என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது. நான் ஒரு காட்சியை கண்டேன். என்ன காட்சி தெரியுமா? கதவை திறந்தவுடன் முகம்மதை கண்டேன். முகம்மதின் அருகில் இருக்கக்கூடிய அனாதை சிறுவனை கண்டேன். அதை நீயும் பார்த்தாய். நீ பார்க்காத ஒரு காட்சியை நான் பார்த்தேன். என்ன தெரியுமா? முகம்மதினுடைய தோள் புஜத்தில், வலது தோள் புஜத்திலும் இடது தோள் புஜத்திலும் 2 சிங்கங்கள் இருந்தன. முகம்மதை நான் ஏதேனும் சொல்லியிருந்தால் அந்த சிங்கங்கள் கர்ஜித்து என்னை கொன்றிருக்கும். அப்படி அந்த சிங்கங்களுடைய கர்ஜனைகள் இருந்தன. அதை நான் பார்த்தேன். நான் பார்த்ததை நீ பார்த்திருந்தால் நீ முகம்மதின் முன்னால் நின்றிருக்க கூட மாட்டாய். எனக்கு பயம் வந்து விட்டது, என்னுடைய கோபம் என்னுடைய பயத்தை மிகைத்து விட்டது என்பதாக அபூஜஹல் சொன்ன வார்த்தையை நம்ம பார்க்கிறப்ப, கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறருக்கு நாம் உதவி புரிய வேண்டும் என்கின்ற இந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் வந்து விட்டது என்று சொன்னால், மனிதநேயத்தோடு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நல்ல உள்ளம் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால், இந்த நல்ல சிந்தனை வந்துவிட்டது என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே இருந்து நமக்கு அதற்கு உண்டான உதவிகள் கண்ணுக்கு தெரியாத ரூபத்தில் வரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. வருகின்ற ஆகஸ்ட் 19ஆம் தேதி வேர்ல்டு ஹியூமானிட்டேரியன் டே, மனித ஆர்வலர்கள் தினம் என்று உலகம் முழுக்க இன்றைக்கு ஐநா சபையின் மூலமாக அனுசரிக்கப்படுகின்றது. மனித உரிமைக்கு, மனித நேயத்திற்கு சொந்தக்காரர்களாக மனிதநேய சிந்தனைகளை இந்த உலகத்தில் சரியான முறையில் புகுத்திய அந்த மாணவியினுடைய வழியில் வந்த இஸ்லாமியர்கள் வாழுகின்ற பூமிகளில் இன்றைக்கு நடைபெறுகின்ற மனிதநேய உரிமை மீறல்களை குறித்து நாம் யோசிக்கின்றோம். ஒரு பலஸ்தீன மண்ணிலே நாம் எல்லாம் அனுதினமும் கேள்விப்படுகின்றோமே. இவ்வளவு மனிதநேயத்தை வலியுறுத்தி பேசிய இந்த மார்க்கத்தினுடைய மக்களின் மீது திணிக்கப்படுகின்ற மனித உரிமை மீறல்கள். அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பித்த அந்த இஸ்ரேலிய தீவிரவாத படையினுடைய தாக்குதல்கள் கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. சமீபத்தில் ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னால் வந்த செய்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். இஸ்ரேலிய தீவிரவாத இராணுவ படை பாலஸ்தீன அகதிகள் முகாமின் மீது நடத்திய தாக்குதலில் எத்தனையோ முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அக்டோபர் 7 இதுவரை பாலஸ்தீனர்கள் 40,000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். மிக பெரும் கொடூரமான ஒரு மனித உரிமை மீறல் ஒன்று நடைபெற்றது ஆகஸ்ட் 14ஆம் தேதி. என்ன தெரியுமா? பெற்றெடுத்த 2 குழந்தைகள், ட்வின்ஸ், இரட்டை குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை, பெற்றெடுத்த குழந்தை. அந்த குழந்தைகளுக்கு
பிறப்பு சான்றிதழ் பர்த் சர்டிபிகேட் வாங்குவதற்காக அவர்களுடைய தந்தை பிள்ளையினுடைய தாயையும் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அழகிய பிறந்து 3 நாள் ஆன குழந்தைகளை விட்டுவிட்டு பிறந்த நாள் சான்றிதழ் வாங்குவதற்காக பிறப்பு சான்றிதழ் வாங்குவதற்காக வேண்டி வெளியே சென்று வருவதற்குள் இஸ்ரேலிய தீவிரவாத படையினுடைய குண்டு தாக்கி அந்த 2 பிள்ளைகளும் மரணித்து போனார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். 3 நாள் ஆன குழந்தைகள், பிறந்து 3 நாட்கள் ஆன குழந்தைகள் மரணித்து விட்டார்கள். பிறப்பு சான்றிதழோடு கணவர் தந்தை நிற்கின்றார். பிறப்பு சான்றிதழோடு நிறுத்தி மீடியாக்களுக்கு மத்தியிலே அவர் பேசுகின்றார். பிறப்பு சான்றிதழை கொடுத்தார்கள். பிறப்பு சான்றிதழ் கைக்கு வருவதற்கு முன்னாலேயே என்னுடைய பிள்ளைகளுக்கு இறப்பு சான்றிதழ் தயாராகி கொண்டிருக்கின்றது என்று அந்த வேதனை மிக்க அந்த இஸ்லாமியர் குமுறுகின்ற வார்த்தையை பார்க்கின்ற போது இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே இஸ்லாமியர்களுக்கு இன்றைக்கு அவர்களுக்கு மத்தியிலே ஏற்படுகின்ற மனித உரிமை மீறல்களை இந்த உலகத்தில் யாரும் கண்டுகொள்ளாமல் இருப்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திற்கு மனிதத்தை, மானுடத்தை, மனிதநேயத்தை போதித்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் அந்த மனித உரிமை மீறல்கள் நடைபெறுகின்ற போது அதற்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கின்ற சக்தியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் வெகு விரைவில் ஏற்படுத்தி கொடுப்பானாக. எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் வாழ்கின்றார்களோ அந்தந்த இடங்களிலெல்லாம் நிம்மதியாக பிற மக்களோடு சந்தோஷமான முறையில் வாழ்கின்ற பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அனைத்து உம்மத்தினருக்கும் அனைத்து உலக மக்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.